சாண்ட்ரா, நான் பார்த்த சாண்ட்ரா நீங்க கிடையவே கிடையாது. உங்களை விட நானே பெட்டர். டாப் 6ல வர வரைக்கும் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல அவங்க. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் வீட்டில் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யாவும் வந்து நம்ம அக்ஷராவும் தான். அவங்க 2 பேர் ரீஎன்ட்ரி கொடுத்தோன்னே ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸை பற்றின ஒரு குறை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க் போகுது. அந்த டாஸ்க்ல வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் டார்கெட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ராவை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து இந்த வீட்டில் ஒரு வேலையும் பார்க்காம மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இந்த வீட்டில் வந்து காலத்தை ஓட்டிட்டாங்க. அவங்க வந்து சாண்ட்ரா வந்து அழுது ஃபேக்கா டிராமா பண்ணி இந்த எபிசோட்லாம் ஓட்டிட்டாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாவும் குற்றச்சாட்டு வைக்காங்க ஒரு பக்கம். அதே மாதிரி அந்த கார் டாஸ்க்லயே வந்து நம்ம பாருக்கு சைடு தான் கொஞ்சம் நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை காதல கேட்ட சாண்ட்ரா வந்து என்ன பண்றாங்கன்னா, தபரிக்கிட்ட உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. வர ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ஏன் சாண்ட்ராக்கு அகேன்ஸ்டா இருக்காங்கன்னு புரியல. இது வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, விக்கல் சிக்கிரமா தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வர எல்லாரும் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா வந்து மக்கள் வந்து மேனிபுலேட் ஆகி ஓட்டு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஃபைனல் டைட்டில் வின்னர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீ யார் டைட்டில் வின்னர் அடிப்பாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.